ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு பிரியாணி ரெசிபி செய்ய போகிறோம். அது ஃபிஷ் பிரியாணி. ஓகேங்களா? அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நாம் இறைவனை வழிபடுவது ஒரு பயிற்சி அல்ல, அது இதயத்தின் ஆழத்தில் இருந்து வெளிப்பட வேண்டிய இயல்பான ஒன்று. மாற்ற முடியாததை எண்ணி கவலைப்படுவதால் பயனில்லை. எதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும். ஓகே, நம்ம இப்போது ஃபிஷ் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதுக்கான சாமான்லாம் சொல்கிறேன். ஓகேயா? இது நான் 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். 2 கிலோ எடுத்துருக்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டீஸ்பூன் உப்பு, எண்ணெய் கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடலை எண்ணெய் தான். இதில் கொஞ்சம் லேசாக தண்ணி போட்டு கரட்டிக்கலாம். இதில் ஒரு எலுமிச்சம்பழம் புரிஞ்சுக்கலாம். இது பெரிய எலுமிச்சம்பழம் தான். பெருசு எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் மீனில் எல்லா மசாலாவும் தடவிக்கலாம். நம்ம இப்போ இது மசாலா தடவிட்டோம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ அடுத்தது, இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது கொதிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதில் சூடாயிட்டிருக்கு தண்ணி. இப்போது இதில் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம். அடுத்து 1 கை உப்பு போட்டுக்கிறோம். இது 1 கிலோ அரிசி. அதுக்கு 5 கிளாஸு, அதாவது 1 கிலோ அரிசி அப்படின்னு சொன்னோன்னா 5 கிளாஸ் கரெக்டாக இருக்கும். அதாவது எந்த கிளாஸ்னால் நம்ம சாய் குடிக்கிற கிளாஸு. இப்போது இதில் நம்ம 1 டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கோம். அடுத்தது 1 கைப்பிடி உப்பு போட்டுக்கலாம். நான் இது 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதாவது இந்த கிளாஸால் 5 கிளாஸ் எடுத்தால் 1 கிலோ அரிசி. ஓகேங்களா? இது தலையை தட்டி இல்லை, மேலே கூம்பி எடுக்கிறது. அவ்வளோ அந்த மாதிரி எடுத்தோன்னா நம்ம இது மாதிரி 5 கிளாஸ் எடுத்தோன்னா அது 1 கிலோ அரிசி. ஓகேங்களா? இப்போ நான் 1 கைப்பிடி உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எலுமிச்சம்பழம் 1 புழிஞ்சிருக்கேன். இது கொதிக்கட்டும், அப்புறமா நான் சாப்பாடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மசாலா தயாரிச்சுக்கலாம் ஃபிஷ் பிரியாணிக்கு. இதுக்கு நான் 1 கிலோவுக்கு 1 கிளாஸ் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு 5 பட்டை, 6 ஏலக்காய், 9 கிராம்பு எடுத்திருக்கேன். இது வெடிக்கட்டும். இது வெடிச்சிட்டு நம்ம இப்போ இது 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், மீடியம் வெங்காயம். அதை இதில் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் ரொம்ப வணங்க வேணாம், இவ்வளோ வணங்கினா போதும். இதில் நான் 5 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அப்போது இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 5 டீஸ்பூன் உப்பு.
4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச தக்காளி இடும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் ஒன்று புழிஞ்சிக்கலாம். இதில் தயிர் ஊற்றக்கூடாது, மீன் சேர்க்கறதால. இது இப்போ கொஞ்சம் ஒரு 4 நிமிஷம் மூடி வைக்கலாம். நம்ம இப்போ அரிசி போட்டுட்டோம், நல்லா கொதிக்குது. தண்ணி கொதிக்குது, அரிசி. இது எதனால் நம்ம இதில் எலுமிச்சம்பழம் எண்ணெய் சேர்க்குறோன்னா, அந்த அரிசியெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அதை சேர்க்குறோம். இது வந்து கொஞ்சம் மீன் பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லா அரிசி வேகணும், 90% வேகணும். இப்போ நம்ம மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ செஞ்சோன்னா இந்த அரிசியை எடுத்து இப்படி உடைச்சோன்னா 2ஆக உடைஞ்சா போதும், இப்படி 2ஆக உடைஞ்சா போதும். ஆனால் இந்த மீன் பிரியாணிக்கு 3ஆக உடையணும் இந்த அரிசி. அது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இது பாருங்கள், இப்போ 3ஆக உடையுது. இப்போ வெந்துருச்சு அரிசி. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். இது வடிக்கிறத விட ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை இறக்கிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஊறிடுச்சு 20 நிமிஷம். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் ஊறிடுச்சு, அதனால் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்மளோட மீன் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லா மீனையும் வறுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்மளோட எல்லா மீனையும் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம தம்மல் போட ஆரம்பிக்கணும். இப்போது நம்ம ஒரு சிம்பிளான மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபிஷ் பிரியாணிக்கு இதில் ஃபிஷ்ஷை போட்டு கொதிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யாமல் இந்த மசாலா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம இந்த மீன் வறுத்த எண்ணெய் இருக்குங்களா, அதை ஊற்றிட்டோம். அவ்வளோதான், தம்மல் போட ஆரம்பிச்சிடலாம். இதை ஒரு 2 கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் தம்மல் போடு. இப்போ அந்த எண்ணெய் மீன் எண்ணெய் ஊற்றுனாங்களா, அது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம இந்த மசாலா எடுத்துக்கலாம். இப்போது தம்மல் போட ஆரம்பிக்கலாம். அரிசி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த மசாலாவை ஊற்றிக்கலாம். இதில் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். அடுத்த ஈடு போட்டுக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மசாலா ஊற்றிக்கலாம். இப்போது இதில் கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மேலே இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷை வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு
5 நிமிஷம் தம்மல் போட்டால் போதும். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் தம்மலில் போட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை நான் தம்மல் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்மளோட ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த சாப்பாடை இந்த பக்கம் இப்படி மீனெல்லாம் எடுத்து இந்த பக்கம் வச்சிடலாம். ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பாடு எடுக்கலாம். நம்மளோட சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நம்மளோட சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் நல்ல மீன் நல்ல மீனாக இருக்கணும். அதுதான் இதாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரியே நான் எப்படி சொல்லியிருக்கனோ அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நான் இது ரொம்ப நாள் உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் இப்போ செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். வெரி வெரி டேஸ்டி. நான் அப்புறம் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே.